நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 419வது திருநாமம் காலாய நமக. கோதாவரி கரையில் உள்ள பஞ்சவட்டி என்னும் இடத்தில் லக்ஷ்மணன் அமைத்த பர்ணசாலையில் சீதையோடு ஆனந்தமாக எழுந்தருளியிருந்தான் ராமன். அச்சமயம் அங்கே ராவணனின் சகோதரியான சூர்பனகை வந்தாள். பர்ணசாலையில் விளங்கும் ராமனின் அழகைக் கண்டாள். அடுத்த நொடியே ராமன் மீது மையல் கொண்டாள். இவன் மன்மதனோ? ஆனால் மன்மதனின் உடலை பரமசிவன் எரித்து விட்டாரே. மன்மதனுக்கு உடலே கிடையாதே. எனவே இவன் மன்மதனாக இருக்க வாய்ப்பில்லை. இவன் இந்திரனாக இருப்பானோ? ஆனால் இந்திரனுக்கு 1000 கண்கள் உண்டு. இவன் 2 கண்களோடு தானே இருக்கிறான். அல்லது சிவபெருமானாக இருப்பானோ? ஆனால் அவருக்கு நெற்றிக்கண் ஒன்று இருக்குமே, அது இவனிடம் இல்லை. அல்லது திருமாலாக இருப்பானோ? ஆனால் திருமாலுக்கு 4 தோள்கள் உண்டு. இவன் 2 தோள்களோடு தானே விளங்குகிறான் என்று இப்படி பலவாறு ராமனை குறித்து சிந்திக்கத் தொடங்கினாள் சூர்பனகை. இதை கம்பர் சிந்தையின் உரைப்பவர்க்கு உருவம் தீர்ந்ததால் இந்திரர்க்கு 1000 நயனம், ஈசர்க்கு முந்திய மலர்கண், ஓர் 3 4 தோள், உந்தியின் உலகளிர்ந்தார்க்கு என்று உண்ணுவாள் என்று பாடுகிறாள். ராமனின் அழகில் மிகவும் ஈடுபட்ட சூர்பனகை அவனது கையழகு, தோள் அழகு, மார்பழகு, முக அழகு, திருவடி அழகு, திருமேனி ஒளி, திருவாய் எழில், முடி அழகு, இடை அழகு, நடை அழகு, முழு மெய்யழகு என ஒவ்வொன்றிலும் ஈடுபட்டு அதையெல்லாம் வர்ணித்து கவி பாடத் தொடங்கிவிட்டாள். சூர்பனகையை கூட கவியாக்க வல்லது ராமனின் அழகு. கம்பராமாயணத்திலிருந்து ஓர் உதாரணம் இது. உடுத்த நீராடையள் உருவ செவ்வியன், பிடித்தரு நடையினன் பெண்மை நன்று, இவன் அடித்தளம் தீண்டலின் அவனிக்கு அம்மயிர், பொடித்தன போலும் இப்புல் என்று உண்ணுவாள் என்கிறாளாம் சூர்பனகை. பூமியில் ஏன் புற்கள் முளைத்திருக்கின்றன தெரியுமா? அவை புல் கிடையாது. ராமன் பூமியின் மேல் திருவடி வைத்ததால் பூமி தேவி மிகவும் மகிழ்ந்தாள். அந்த மகிழ்ச்சியில் பூமி தேவியின் ரோமங்கள் எல்லாம் எழுந்து நின்றுவிட்டன. எழுந்து நின்ற பூமியின் ரோமங்களே புற்களாக காட்சியளிக்கின்றன என்பது இப்பாடலின் கருத்து. இவ்விடத்தில் வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் இடையே ஒரு சிறு வேறுபாட்டை காண முடிகிறது. சூர்பனகை தனது கொடிய அரக்கி வடிவத்தினுடனேயே ராமனிடம் வந்ததாக வால்மீகி தெரிவித்துள்ளார். கம்பரோ மனோதத்துவ ரீதியில் நாம் இத்தகைய கோர வடிவத்துடன் ராமன் முன்னே போய் நின்றால் ராமன் ஏற்பானோ மாட்டானோ என்று அஞ்சிய சூர்பனகை மந்திரத்தால் தன் வடிவை அழகிய பெண்ணின் வடிவமாக மாற்றிக்கொண்டு ராமனிடம் வந்தாள் என்று தெரிவிக்கின்றார். சூர்பனகை ராமன் மீது காதல் கொண்டதில் தவறில்லை. ஏனெனில் இறைவனின் அழகை பார்க்கும்போது எல்லா உயிர்களுக்கும் அவன் மேல் காதல் வருவது இயற்கை. ஆனால் ராமனை தான் அடைவதற்கு தடையாக இருப்பவள் சீதை என்று எண்ணி சீதையை அழிக்க பார்த்தாள் சூர்பனகை. அதற்கு தண்டனையாக தனது காதையும் மூக்கையும் இழந்தாள் என்ற வரலாற்றை நாம் அறிவோம். இப்படி ரஜோகுணம் மிகுந்த சூர்பனகையை கூட தன் பால் ஈர்க்கும் அளவுக்கு பேரழகு மிக்கவனாக ராமன் திகழ்வதால் ஸ்ரீராமன் காலக என்று அழைக்கப்படுகிறான். கலனம் என்றால் ஈர்த்தல் என்று பொருள். காலக என்றால் அனைவரையும் தன் பால் ஈர்ப்பவர் என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 419வது திருநாமம். காலாய நமக என தினமும் சொல்லி வருவோரின் மனங்களை ராமன் கொள்ளை கொள்வான். நாராயண நாராயண.